ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்னோட முடியை எந்த மெத்தடில் டவல் ட்ரையிங் பண்ணுவேன் அப்படின்னு தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போட்டு தாங்க ஹேர் வாஷே பண்ணுவேன். ஸோ இப்போ எப்படி டவல் ட்ரையிங் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட முடியை வந்துட்டு டவல் வச்சு ரொம்ப டைட்டாக சுற்றி முறுக்கி கொண்டை போடக்கூடாதுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் லூஸாக கொண்டை போட்டுக்குவேன். நம்மளோட முடி வந்துட்டு ஈரமாக இருக்கும்போது ரொம்ப வீக்காக தாங்க இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு முடியை ரொம்ப முறுக்கக்கூடாது, டைட் பண்ணக்கூடாது. முடியில் தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு புளியவும் கூடாதுங்க. அதே மாதிரி முடியை காய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியில் துண்டை வச்சு வேகமாக தட்டவும் கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஹேர் வந்துட்டு சீக்கிரமாக உடஞ்சிடும், முடியும் வேர்லேருந்தே கலண்டு வந்துடுங்க. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் தலையில் துண்டு வச்சுருந்தாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்போதுமே 2 டவல் யூஸ் பண்ணிக்குவேங்க. ஒரு டவல் ஈரமாயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ட்ரையான டவல் வச்சு தான் நான் எப்போதுமே என்னோடய தலையை துவட்டிக்குவேன். தலையை துவட்டும் போது ஒரு விஷயம் நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, முடியை வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக துவட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி துண்டை வச்சு ரொம்பவும் தலையில் தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக தாங்க நம்மளோட முடியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். முடியில் இந்த மாதிரி நல்லா துவட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணீரையும் நம்மளோட துண்டை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி புதடியில், அதாவது பின்மண்டையில் தண்ணி தங்கவே விட்டுறக்கூடாதுங்க. ஸோ தலையை வந்துட்டு நல்லா கவுத்துட்டு தலையோட பின்பக்கமும் துண்டு வச்சு நல்லா துவட்டிடணும். நல்லா துவட்டிட்டு நான் எப்போதுமே ஃபேன் காற்றுல இல்லைன்னா சன்லைட்டில் மட்டும்தான் முடியை காய வைப்பேங்க. இந்த ஹேர் ட்ரையர்லாம் நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பொறுமையாக இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் எப்போதுமே காய வைப்பேன். இல்லைனா அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு வந்துட்டு தலை ஒரு மாதிரி பாரமாக தலைவலியே வந்துடும். முடி கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும்போதே சிக்கு எடுத்தும் வச்சுருவேன். சிக்கு எடுக்கிறதுக்கு நான் சீப்புலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு தான் நான் சிக்கு எடுப்பேன். இந்த கம்பியை எங்கள் ஊரில் சினுக்கோழி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சினுக்கோழி வச்சு முடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா சிக்கு எடுத்து வச்சுக்குவேன். இப்படி சிக்கு எடுக்கும்போது முடியில் அதிகமாக சிக்கு வராமல் பார்த்துக்கலாம். ஈஸியாக முடியும் வந்துட்டு சீக்கிரமாக காஞ்சிடுங்க. உங்களுக்கு அவசரமாக ஏதாச்சும் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஹேர் ட்ரையர் வச்சு நீங்கள் காய வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ஹேர் ட்ரையர் அதிகமாக யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. முடி நல்லா காயிற வரைக்குமே நான் தலையில் சீப்பு போட மாட்டேன். எப்படியும் 1 ஹவராவது ஆகிடுங்க அதுக்கு. அது வரைக்கும் பொறுமையாக இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் காய வச்சு எடுத்துக்குவேன். இல்லைனா முடியை வந்துட்டு 2ஆக பிரிச்சுட்டு அடிமுடியில் லைட்டாக கொண்ட மாதிரி போட்டுக்குவேன். இதை முனி கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கும் போது ஈஸியாக முடி காஞ்சிடும், ஹேர் லாஸும் ஆகாது, அதிகமாக சிக்கும் பிடிக்காது. நம்மளோட முடியை வந்துட்டு நல்லா காய வச்சாலே எந்த ஒரு சளியும் பிடிக்காதுங்க, தலைவலியும் இருக்காது. ஓகே, அவ்வளோதாங்க. நான் என்னோடய முடியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதிகமாக ஹேர் ஃபாலும் இருக்காது, ஈஸியாகவும் முடி காஞ்சிடும். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.